அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் சிறப்பாக அமைய போகின்றன. 7.5 சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ஏப்ரல் மாதத்தில் ஜென்மராசியில் உச்சம் பெறுகிறார் ராசியின் ராஜ யோகாதிபதியான சூரியன். எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்துவதால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் விலக்கி நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்கிறது. மேசராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன் கிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம் தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்மராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி
கிளம்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் வலம் வர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யாகாரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயம் வெற்றிகரமாக அமையும். பல காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். தைரியத்தில் குரு பகவான் இருப்பதால் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரும்பிய காரியங்களை விரைவாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறார். சனி பகவான் விரயத்தில் இருப்பதால் நிச்சயமாக விரய செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் அவற்றை திட்டமிட்டால் சுப விரயமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத விதத்தில் பண வரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். வளர்ச்சி பாதையில் மேசராசிக்காரர்கள் பயணிக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக கிரகநிலைகள் ஏற்படுத்துகின்றன. சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. மிகப்பெரிய அளவிலான முதலீடு செய்யக்கூடிய காரியங்களை நிச்சயமாக அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற நஷ்டத்தையும் விரயத்தையும் தவிர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். அது மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பல புதிய திருப்பங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. வியாபாரம் தொழில் ரீதியாக ஏற்றம் இறக்கம் என்று இருந்த சூழலில் அவை அனைத்தையும் முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. பொருளாதார நிலையை மேம்படுத்தக்கூடிய வகையில் பல காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. விரயங்களும் செலவுகளும் அதிகரித்தாலும் அதைவிட வருவாயை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. கலைத்துறை ரீதியான படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை தொழில்துறையில் அபரிவிதமான வளர்ச்சியும் கோடீஸ்வர யோகமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொடுப்பதால் பெரும்பாலான சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். எதை செய்தாலும் அதை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செய்யும் போது
அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை களைந்து முன்னேற்றம் பெற முடியும். பெண்மணிகளுக்கு நினைப்பதை விட பொருளாதார நிறைவை பெற்றுத்தரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல மங்களகரமான காரியங்கள் தடையின்றி கைகூடுவதோடு மட்டுமல்லாது மேசராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகை உறுதியாகவே திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும்.